படம் பார்த்தாரு. படம் நல்லா இருக்குது. எல்லா ஃபேமிலியும் இந்த படத்தை பார்க்கணும். குழந்தைங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் ஃபேமிலியோடு பார்க்கலாம். பார்க்கக்கூடிய படம் தான். தப்பான ஒரு அசிங்கமாக மற்றபடி வந்து டபுள் மீனிங் டைலாக்லாம் இல்லை. நல்லா இருக்குது. கம்பல்சரியாக நம்ம மக்களுக்கு தேவையான ஒரு படம் இது. எல்லாருமே பார்க்கலாம். படம் நல்லா இருக்குது. நன்றி. மெசேஜ் வந்து எப்படிங்களா, அதாவது இந்த சாதியெல்லாம் கல்யாணம் போய்க்கணும், இந்த சாதியெல்லாம் கல்யாணம் மூக்கக்கூடாது அப்படிங்கிறதும் இல்லை. மனுஷனாக பிறந்தால் எந்த சாதியிலும் கல்யாணம் முடிக்கலாம், அவங்க விருப்பப்படி கல்யாணம் முடிச்சுக்கலாம் அப்படிங்கிறத சொல்ல வந்திருக்கிறாங்க. வந்திருந்தாலுமே ஒரு விருப்பம் இல்லாத பண்ணும்போது அந்த பொண்ணுக்கு விருப்பம் இல்லை, அப்படியே பொண்ணு வந்து தன் வாழ்க்கை அழிச்சுக்கு. அப்புறம் வாழ்க்கை அழிச்சு முன்னாடி அப்பா அம்மா இருந்து யாருக்கு பிரயோசனம்? அவங்க வாழத்தானோ, அப்படி பொண்ணை பையனை பெற்று வளர்த்துறது வாழ்க்கைக்கு தானோ. இல்லை, எல்லாருமே நல்லா இருக்கிறாங்க. எல்லாமே நல்லா பண்ணிக்கிறாங்க. இல்லை, போராடிக்கல. படம் எல்லாம் நல்லா எடுத்துக்கிறாங்க. ஆனால் நல்லா இருக்குது. எல்லாமே நல்லா இருக்குது. நடித்தது, மியூசிக்கு எல்லாம் நல்லா இருக்குது. நல்லா இருக்குது. எல்லோரும் வந்து பார்க்கலாம். கேஸ்ட்டை பற்றி சொல்லியிருக்காங்க. நல்லா எடுத்திருக்காங்க. டைரக்ட் நல்லா பண்ணியிருக்காங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக காமிச்சிருக்காங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இல்லை பிரதர், படம் நார்மலாக ஓகேவாக போயிட்டுருக்குது. எல்லோரும் வந்து பார்க்கலாம். நல்லாயிருக்கு. ஃபேமிலியோடு கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். சாங்ஸ்லாம் நல்லா இருக்குது. ஹீரோ சூப்பராக பண்ணியிருக்காப்புல. இல்லை படம் ஓகே தான் பிரதர், நல்லா போகுது. மியூசிக் நல்லா இருக்குது. சாங்ஸ்லாம் நல்லா இருக்குது. நல்லா பண்ணியிருக்கு. கண்டிப்பாக ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். நல்லாயிருக்கு. ஓகே. நல்ல ஒரு அமைதியான ஒரு ஃபீல் குட் படம். நல்ல அந்த படம் நல்லா இருக்கு. அதான் மனித உணர்வுகளை வந்து அடக்கி வச்சுக்கிட்டு சொல்ல முடியாத உணர்வுகள் நிறைய இருக்குது. அதை வந்து ஒரு வெளிப்படுத்துகிற சீன்ஸ் மூலியமாக வெளிப்படுத்துகிற ஒரு படமாக இருக்குது. மெசேஜ் அதான் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்குமே தனிப்பட்ட விருப்பங்கள் அதெல்லாம் இருக்கும். நம்மளோட விருப்பம் மட்டும் இல்லை, அவங்களுக்கும் மனசு இருக்குது. அவங்க மனசையும் நம்ம வந்து பார்க்கணும் அப்படிங்கிறது தான் அந்த படத்தில் இருக்குது. நிறையாவும் இந்த மாதிரி நிறைய படங்கள் இருக்குது. இருந்தாலும் வந்து பெருசாக டயலாகு அந்த மாதிரி வசனங்கள் அந்த மாதிரிலாம் இல்லாமல் சீன்ஸ் மூலியமாகவே அமைதியாக அப்படியே உணர்த்திருக்காங்க. ஃபேமிலியோட பார்க்கலாம். ஃபேமிலி படம் தானே, அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஃபேமிலியான உள்ள படம். அதை தான் சொல்கிறேனே, ஒரு டயலாக்காக வெளிப்படுத்துகிற மாதிரிலாம் இருக்காது. நம்ம புரிஞ்சிக்கிற மாதிரியான படங்களாக இருக்கும். அந்த மாதிரி படம் தான் அது. நல்லா இருக்குது. படத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே எல்லா டெக்னீஷியனுமே நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவருக்குமே ஒரு ஒரு ப்ராமிசிங்கான ரோல் தான் அது. நடிப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அவருக்கு நல்ல ஸ்பேஸ் இருக்கிற படம் தான் அது. படம் ரொம்ப நல்லா இருக்குது. ஃபேமிலியாக பார்க்க வேண்டிய படம். நல்லா பண்ணியிருக்காங்க. இல்லை, ஆணவ கொலை தான். அதுதான் பேஸாக தான். ஒரு என்ன சொல்லலாம்னா, ஒரு ஆணுக்கு வந்து எவ்வளோ தூரம் ஒரு ஜாதி பார்க்க, ஒரு ஃபேமிலியில் எப்படி ஜாதி பார்க்குறாங்க, அந்த அம்மா அந்த கேரக்டர் எல்லாருமே அப்படி தான் பண்ணுறாங்க. கடைசியாக திருந்துறாங்க. அதான் முக்கியங்க. நம்ம நிறையா பண்ணி பார்த்துட்டு திருந்த மாட்டுருவோம். அந்த படம் பார்த்தா ஒரு மெசேஜ் இருக்குது. கண்டிப்பாக இருக்குது. ஃபேமிலியாக பார்க்க வேண்டிய படம். இல்லை, எல்லா படத்தையும் மாதிரி தான். இதில் வந்து என்னென்னா, ஒரு பெண்ணோட மனநிலையில் அந்த எப்போவுமே வந்து அம்மாக்கள் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்பாவுக்கு வந்து விருப்பம் இருக்குது. அதெல்லாம் அந்த கேரக்டர் எப்படின்னா, ஜாதி இதெல்லாம் பார்க்கவே இல்லை. அவர் பார்க்கல, கடைசி வரை பார்க்கல. அந்த பையனை ஏற்றுக்கிட்டார். அம்மா தான் இறுக்கமான மனநிலையில் இருக்காங்க. அது ஒரு வித்தியாசமான சப்ஜெக்ட் தான். கண்டிப்பாக சமூகத்துக்கு தேவையான சப்ஜெக்ட். கண்டிப்பாக பார்க்க வேண்டியப்பா. ஃபேமிலியாக பார்க்கலாம். மியூசிக் நல்லாயிருக்கு. கண்டிப்பாக மியூசிக் ரொம்ப நல்லாயிருக்கு. நல்லா பண்ணியிருக்கேன். பார்க்க வந்திருக்கேன்னா என்ன சொல்ல முடியும் இல்லைங்களா? படம் தெரிஞ்சு இவ்வளோ தூரம் நல்ல ஒரு படத்துக்கு வந்தோன்ற ஒரு சந்தோஷத்தோடு பார்க்குறேன். இந்த படத்தை வந்து தியேட்டரில் குடும்பமாக பாருங்கள். இயல்பான நடிப்பு, இயல்பான இசை, ரொம்ப ஆர்ப்பாட்டம் இல்லாத ஒரு இசை, யதார்த்த வாழ்க்கையில் நடந்ததை எந்தவித சாயங்களும் பூசாமல் நம்ம குடும்பங்களில் ஊர்களில் நடக்கிறத ரொம்ப யதார்த்தமாக காட்டியிருக்காங்க. படத்தை எடுத்த ஜேசு சுந்தரமாறன், தமயந்தி மியூசிக் ப்ரொடியூஸ் இயக்குனருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். படம் மிகப்பெரும் வெற்றி அடையட்டும். குடும்பங்களாக வந்து பாருங்கள். நன்றி. அதுதான், அது மாறணுங்கிறது தானே அவங்க காட்டியிருக்காங்க அந்த படத்தில். அது இந்த மாதிரி எல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னா நல்லா வாழ முடியுங்கிறது, யங்ஸ்டர்ஸோட வாழ்க்கை நல்லா இருக்குங்கிறத காட்டியிருக்காங்க.
பார்க்குறாங்க. இப்பயும் நடக்குது இல்லை, அந்த நடக்கிறதுக்கு தீர்வாக தான் அவங்க படத்தை எடுத்திருக்காங்க. நான் அப்படி தான் பார்க்குறேன். அது மாறணும் இல்லை, அதுதான் படத்தில் தீர்வை காட்டியிருக்காங்க. அந்த அந்த நடிப்பின் மூலமாக வெளிப்படுத்தியிருக்காங்கன்றது தான் எனக்கு கடைசியாக இறங்கி வரும்பொழுது அந்த அம்மாவோடது நடிப்பு எனக்கு டச்சிங்காக இருந்தது. அதான் நாயகன் நாயகி அம்மா எல்லாருமே அந்த 2 பெண்களும் ரொம்ப நல்ல, ஒவ்வொருத்தரும் தங்களுடைய உணர்வுகளை ரொம்ப அழகாக வெளிப்படுத்தியிருக்காங்க. அந்த அப்பா எவ்வளோ தூரம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு, அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அழுதுகிட்டே தாங்க வந்தேன். ஒரு நிறைவான படம்ங்க. ரொம்ப ரொம்ப கடைசி ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது. நல்ல படத்தை பார்த்த 20 வருஷம் கழித்து பார்த்த ஒரு நிறைவு. இந்த மாதிரி யதார்த்தமான மனிதர்களை வாழ்க்கையை காட்டுற படங்களையும் இயக்குனர்களையும் நாம் ரொம்ப ஆதரிக்கணும், கொண்டாடணும். எதுவுமே திணிச்சா மாதிரி இல்லைப்பா. அதான் நமக்குள்ள ஒரு 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 டார்க் இருக்குப்பா. நம்ம எல்லாருக்குள்ளேயுமே ஒரு டார்க் இருக்குது. அந்த டார்க் இருட்டு பகுதியை காட்டியிருக்காங்க. நம்ம எல்லாருக்குள்ளேயுமே இருக்கிறத காட்டியிருக்காங்க. அது மாறுறதுக்கான தீர்வையும் அந்த அன்பு லவ் அது காட்டியிருக்காங்க. நான் அப்படி தான் பார்க்குறேன். சரிங்களா, நன்றி. இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணலாம். அவர்கிட்ட பொட்டென்ஷியல் இருக்குது. என்ன சொல்கிறது, அந்த ஒரு லெவலுக்கு வந்துட்டாங்க. அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பர்ஃபார்ம் பண்ணணும். அது கொஞ்சம் எனக்கு சரியாக படலை. யாராவது ஒருத்தர் ஒரு விஷயத்த நல்லா இல்லை அப்படின்னா சொல்லி ஆகணும்ல, சொல்லணும்ல. அது இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் இந்த மாதிரி படமாக வர்றப்போ அது போய் இன்னும் நல்லா உட்காரும். அதாவது படம் பார்க்குறவங்களுக்கு அப்படி ஒரு தப்பு பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, தப்பு பண்ணிட்டோமோ, பேசியிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு மாறுபட்ட சிந்தனை இந்த படத்துக்கு உண்டான ஒரு தீர்வு இல்லையா. ஒருத்தர் மாறினாரும் அந்த படம் சக்ஸஸ் இல்லையா. அந்த மாதிரி இல்லை. இப்போ இருக்கிற பசங்கள்லாம் ஆல்ரெடி மீடியா பார்த்து ரெடியாக இருக்காங்க. இப்போ நம்ம ஒரு நல்ல விஷயத்த கொடுக்குறோங்கிறப்போ திணிக்கிற மாதிரி இல்லை. இது எப்படின்னா ஒரு விஷயம் நல்லது இல்லைன்னு சொல்கிறதுக்கு அந்த விஷயம் என்னன்னு சொன்னதுக்கு அப்புறம் தானே நல்லது இல்லைன்னு சொல்ல முடியும். ஸோ இதை சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணாதீங்க, உயிர் போச்சு, நம்பிக்கை போச்சு, எப்படி சொல்கிறது, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் போச்சு, வேண்டாமே. நல்ல விஷயம் சொல்லும்போது எப்படி இருந்தாலும் நம்ம ஏதாவது ஒன்று பண்ணுறோம் அப்படின்னா சில கேட்ட விஷயமும் பண்ண வேண்டியிருக்கும். அப்போ தான் ஒரு நல்லது நடக்கும். இப்போ கொசு அடிக்கிறோம், ஆனால் அது நல்ல விஷயம் நம்மளுக்கு கிடைக்காம இருக்குல்ல, அந்த மாதிரி தானே. கண்டிப்பாக பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். ஏன்னா பார்க்கணும். ஏன்னா இந்த மாதிரி படம் வெரி வெரி ரேர். வந்திருக்குங்கிறப்போ பார்க்கலாம். தமயந்தி மேம்க்கு ஒரு சல்யூட். படம் நல்லா இருக்கு ப்ரோ. கதை ஒரு ட்ராவல் ஜேர்னி தான். அந்த கதை ட்ராவல் ஜேர்னிங்கிறது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம ட்ராவல் பண்ணால் நம்ம நிறைய அனுபவங்களை பெற்றுவிடும். அதே மாதிரி இந்த படத்தை பார்க்கும் போச்சுல இந்த ட்ராவல் வழியாக நம்ம இந்த படத்தில் ஒரு கதாபாத்திரம் இருக்குது. எப்படின்னா பொதுவாகவே சமூகத்தில் ஆண்கள் தான் சாதிய கட்டமைப்பை தூக்கி பிடிக்காங்க, அவங்க தான் கட்டமைப்பு வச்சுக்கிறாங்க ஒரு பார்வை இருக்கும். ஆனால் இன்னொரு பார்வை பார்க்கப்படாத பார்வை என்ன இருக்குன்னா, இந்த சாதிய கட்டமைப்பே பெண்களை வச்சு தான் இந்த சமூகத்தில் காலகாலமாக கட்டமைக்கப்பட்டு பழக்கப்படுத்திட்டு வருது. அப்படி பழக்கப்படுத்தப்பட்ட ஒரு பெண் அந்த சாதிய கட்டமைப்பு உடையக்கூடாது அப்படிங்கிற அந்த அழுக்கான விஷயம் உடையக்கூடாது அப்படின்னு நினைக்குது. அப்படி நினைக்கிறதுனால ஒரு உயிரை இழக்குது. அந்த உயிரை இழந்த பிறகு தான் தெரியுது நம்ம இப்படி இந்த சாதிய கட்டமைப்பு நம்ம பிடிச்சிட்டு இருந்திருக்கோம் அப்படின்னு புரியணும். அந்த புரியறதுக்கு இந்த கதை இந்த கதையோட ட்ராவல் அந்த கதாபாத்திரத்துக்கு உதவுது. அது உதவுறதுக்கு ரமேஷ் இலக்கு, லிங்கேஷ் கதாபாத்திரம், அந்த முதன்மை கதாபாத்திரமாக ஒரு மலையாள ஆக்ட்ரஸ் நினைக்க அவங்க பேர் தெரில. இல்லை ப்ரோ, சொல்கிற மாதிரி தான் ப்ரோ. பொதுவாகவே மனிதர்கள் பக்குவப்பட்டவர்கள் தான், பகுத்தறிவு உள்ளவர்கள் தான். அவங்களுக்கு எது திணிக்குது, எது நமக்கு சொல்ல வராங்கன்னு தெரியும். இந்த படம் பார்த்தாலே தெரியுது நமக்கு சொல்ல வராங்க. இப்படி ஒரு பார்வை ஒன்று இருக்குது. அதாவது இப்போ ஆக்சுவலி இந்த படம் ஒரு ஆணவ படுகொலை கிடையாது. இப்படி சாதியினம் இறுக்கத்தினாலும் இறக்கப்பட்ட ஒரு பெண்ணை பற்றியான கதை. ஆக்சுவலி அது நம்ம இறக்க போய் தான் பற்றி பேசியிருப்போம். இறந்த பிறகு அவங்க குடும்பத்துக்குள்ளே என்னென்ன பிரச்சனைகள் வருது, ஆக்சுவலி நம்ம பண்ணது தப்பு அப்படிங்கிற உணர்த்துறது. ஆக்சுவலி அந்த ஜேர்னி உணர்த்தும் அவங்களுக்கு. அதை பற்றியான விஷயம் தான் இந்த படம். எந்த வகையிலையுமே திணிக்கலாம் செய்யலை.
உணர்த்துது. ஆக்சுவலி இப்படி ஒரு சம்பவம் எங்கள் காலத்தில் இருக்குது. பல இடங்களில் நிலப்பரப்பில் இந்திய சமூகத்தில் தமிழ் சூழலில் எல்லா இடத்துலையும் இது நடந்துட்டு தான் இருக்குது. அதை நமக்கு இந்த பார்வைக்கு விட்னஸ் பண்ணுது இந்த கதை. இந்த படம் வந்து போய் பாருங்கள். இந்த படம் போய் பாருங்கள். யாரையுமே வந்து பர்டிகுலேஷன் பண்ணவே இல்லை, யாரையும் சொல்லவே இல்லை. அது சொன்னால் நம்ம அப்படி சொல்லலாம். அந்த படத்தில் அப்படி குறிப்பு இல்லை, நம்ம எப்படி சொல்ல முடியும்? இந்த படம் கண்டிப்பாக ஃபேமிலியோட தான் வந்து பார்க்க வேண்டிய படம். ஏன்னா அது குடும்ப உறவுகளுக்குள்ளே பற்றி, ஒரு அப்பா அம்மா மகள் இதை பற்றி பேசுகிற படம். அது குடும்ப உறவுகள் தான் வந்து பார்க்கணும். நம்ம எவ்வளோ பேர் இருக்க மனநிலையில் இருக்கோம், எப்படி வந்து சில மூடநம்பிக்கைகள் மூடநம்பிக்கைனாலே தப்பது. இந்த மூடநம்பிக்கையில் எப்படி நம்ம இருக்கமாக நம்ம பிடிச்சிட்டு இருக்கோம், அதனால வர இழப்புகள் என்ன, அதனால் வர நஷ்டங்கள் என்ன, அதை பற்றி தான் அந்த படம் பேசுது. கண்டிப்பாக ஃபேமிலியோட படம் பார்க்கணும். மியூசிக் நல்லா இருக்குது. 2 சாங்கு சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி 2 சாங்கு செம்மையாக இருக்குது. 2 சாங்குமே வந்து மெலடியான சாங்கு. 2 சாங்குமே பார்க்க வேண்டிய சாங்.